யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. சிறிய ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக மே மாதம் எரிபொருள் விலை தாங்க முடியாத அளவு உயரும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்வரும் மே மாதம் 1ஆம் திகதி முதல் இலங்கையில் எரிபொருள் விலையை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த அபாயகரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் போர்ச்சூழலால் கப்பல்களுக்கான பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்துள்ளமை இலங்கையின் எரிபொருள் விலையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எரிபொருள் பயன்பாட்டை தாமாகவே முன்வந்து மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தற்போதைய விலை அதிகரிப்பிற்கு மத்தியிலும் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவும் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் அரசாங்கத்தினால் சலுகையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமை சீராகவிட்டால் மே மாதம் 1ஆம் திகதி மேற்கொள்ளப்படவுள்ள விலை திருத்தத்தின் போது பாரிய விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும் எனவும் அமைச்சர் மேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பான் விலை உயரும், எரிபொருள் விலை அதிகரிப்பினால் ஏற்பட்டுள்ள சவால்களை கருத்தில் கொண்டு வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. அண்மை காலமாக எரிபொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதால் வெதுப்பக தொழில் துறையை முன்னெடுத்து செல்வதில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து ஆராய்வதற்காக இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பான் உள்ளிட்ட அனைத்து வெதுப்பக உற்பத்தி பொருட்களினதும் திருத்தப்பட்ட புதிய விலைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளன என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பஸ் கட்டணம் உயரும், பஸ் கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பான முறையான யோசனை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்திருக்கின்றது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் இதற்கான முன்மொழிவுகள் உறுதி செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு யாழ் விரிவுரையாளர் தயாளினி திலீபனை மகளும் மருமகனும் இணைந்தே கொலை, ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீட விரிவுரையாளரான 54 வயதுடைய தயாளினி திலீபனை அவரது மகளும் மருமகனும் இணைந்தே கொலை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலையின் பின்னணியில் விடலைக்கால காதல் மற்றும் போதைப்பொருள் பழக்கங்கள் இணைந்துள்ளன என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் விரிவுரையாளரின் 19 வயது மகளும் அவரது 21 வயது மருமகனும் இணைந்து திட்டமிட்டு கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 18ஆம் தேதி அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த விரிவுரையாளரை கழுத்து நெரித்து கொலை செய்து அதே நாளில் அரியாலை தனங்கிழப்பு பற்றி காட்டில் சடலத்தை வீசியுள்ளனர். கொலையின் பின்னர் வீட்டில் இருந்த நகைகளை எடுத்து சென்று அழகு வைத்து பெற்ற பணத்தில் திருகோணமலையில் வீடு வாடகைக்கு எடுத்து தம்பதியாக குடிபுகுந்துள்ளனர். பின்னர் 20ஆம் திகதி போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் 21ஆம் திகதி சம்பவ இடத்தில் இருந்து விரிவுரையாளரின் சடலம் மீட்கப்பட்டது. விசாரணைகளில் தெரிய வந்ததாவது விரிவுரையாளரின் மகள் முன்னதாகவே அந்த இளைஞருடன் காதல் உறவில் இருந்து கடந்த ஆண்டு பதிவு திருமணம் செய்துள்ளார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த இளைஞனை திருமணம் செய்து வைக்க தாய் மறுத்ததனால் மகள் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பின்னர் தம்பதியருக்கு இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதுடன் மகள் தாயாரின் வீட்டிற்கு திரும்பி வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விவாகரத்து வழக்கம் தொடரப்பட்டிருந்தது. அண்மையில் சமூக வலைதளங்கள் மூலம் இருவருக்கும் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சமரசமாக இணைந்து வாழ திட்டமிட்டிருக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 17ஆம் தேதி இரவு இளைஞன் விரிவுரையாளரின் வீட்டுக்குள் மறைமுகமாக நுழைந்து மகளுடன் இணைந்து கொலை திட்டத்தை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட பின்னர் வீட்டில் இருந்த சிசிடிவி சாதனத்தின் டிவிஆர் அகற்றப்பட்டு வழியில் உள்ள நீர்நிலை ஒன்றில் வீசப்பட்டதாகவும் சடலத்தை புதைக்க முயற்சி தோல்வியடைந்ததால்
காட்டுப்பகுதியில் வீசப்பட்டதாகவும் விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விரிவுரையாளரின் மகன் அளித்த முறைப்பாட்டின் பேரில் போலீசார் மேற்கொண்ட தொழில்நுட்ப விசாரணைகள் மூலம் சந்தேக நபர்கள் கண்டறியப்பட்டனர். ஏடிஎம் அட்டை பயன்பாடு, எரிபொருள் பெற பயன்படுத்தப்பட்ட QR குறியீட்டு தகவல்கள் மற்றும் கைபேசி இருப்பிட தகவல்கள் மூலம் அவர்கள் திருகோணமலையில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்டு விசாரணை நடாத்தப்பட்டதில் முழு விவரங்களும் வெளிச்சத்துக்கு வந்தன என்று இன்றைய அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ராணுவத்தின் நிலையங்கள் ஊடாக எரிபொருள் விநியோகத்திற்கு எதிர்ப்பு, தமிழ் எம்பிக்கள் கடும் விசனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பாடசாலைகளில் கல்வி செயற்பாடு மாற்றமில்லை, நாட்டின் தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் பாடசாலைகள் நடாத்துவதை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என அரசாங்க ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படும் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், அடுத்த மாதம் தடையின்றி எரிபொருள் விநியோகம். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித தடைகளும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகரண உறுதியளித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் இருப்பு மற்றும் இறக்குமதி திட்டங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், மின்கட்டண அதிகரிப்பு விரைவில் இறுதி முடிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சொகுசு பஸ்ஸில் பயணம் செய்தவர் திடீரென மரணம், வவுனியாவில் அதிர்ச்சி சம்பவம் என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாட்டில் நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்கே முன்னுரிமை, அதன் பின்னரே மாகாண தேர்தல் குறித்து பார்க்கலாம் என்கிறார் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் பிரபா ரூபன். நீண்ட காலமாக தள்ளி போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடாத்துவதை விட தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிப்பதற்கே அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதி அமைச்சர் பிரபா ரூபன் செனரத் தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தடையாக உள்ள சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், சர்வதேச ரீதியாக நிலவும் போர் சூழல் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே தற்போதைய அவசர தேவை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, நவீன காலத்திற்கு ஏற்ற வகையில் வருகிறது புதிய மனநல சட்டமூலம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் 5வது வர்த்தக மேல் நீதிமன்றம் இன்று திறந்து வைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எரிபொருள் நெருக்கடியினால் தபால் விநியோகத்தில் மாற்றம். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு தபால் விநியோக நடவடிக்கைகளில் மாற்றங்களை மேற்கொள்ள தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் காலங்களில் தபால் பொதி விநியோகங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே முன்னெடுக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் பிரேமச்சந்திர கேரத் தெரிவித்திருக்கின்றார். இந்த விநியோக கட்டமைப்பு மாற்றத்தின் கீழ் கொழும்பிலிருந்து நெடுந்தூர பகுதிகளுக்கான தபால் சேவைகள் வாரத்தின் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் இடம்பெற உள்ளன எனவும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்திற்குள் வரும் ஆனால் வராது என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கின்றது. மாகாண சபைகளுக்கு எந்த முறையின் கீழ் தேர்தல்களை நடாத்துவது என்பதை ஆராய்வதற்காக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தலைமையில் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு 3 மாத காலத்திற்குள் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே அதற்குரிய ஆணை என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது என்று இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமானது மாகாண சபை தேர்தல்கள் பற்றி பேசுவதாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் வீடியோ எடுக்க முயன்ற 4 இலங்கையர்கள் காயம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஈரானின் 17 மாகாணங்கள் மீது ஒரே நாளில் 640 தாக்குதல்கள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு சர்வதேச செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பாதையை திறக்க கோரி யாழில் நேற்று போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் அன்னச்சந்திர வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவை ஊடான போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ளதை கண்டித்து குறித்த ரயில் கடவைக்கு முன்பாக நேற்று காலை பொதுமக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். போக்குவரத்து சிரமங்கள், பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து உடனடி தீர்வு கூறிய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, மகா வேலியை எதிர்கொள்ளும் தமிழ் மக்கள் ஒருபுறம் மத்திய கிழக்கு போரின் போது நெருக்கடியின் மகா வேலியை எதிர்கொண்டவாறே மறுபுறம் அரசின் மகாவலியையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. டித்வா புயல் அனர்த்தம் நேர்ந்த பொழுது நாங்கள் எதிர்கொண்டது புயலை மட்டுமல்ல, புயலுக்குள்ளும் எங்கள் காணிகளை ஊடறுத்து வேலி போட்ட உங்கள் மகாவலியையும் தான் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு,
சினோபெக் மற்றும் லங்கா IOSC எரிபொருள் விலைகளும் அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஜனாதிபதி கூறிய கருத்து உண்மையா இல்லையா பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்ற தலைப்பிடலோடு நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் அடங்கிய அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், மட்டக்களப்பில் கிணற்றில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளம் தாய் 24 மணித்தியாலத்தில் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், விமான எரிபொருள் விலையும் அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் வானூர்தி எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் விமான கட்டணங்கள் முந்தைய நிலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள், 4700 லிட்டர் டீசல் 800 லிட்டர் பெட்ரோல் பதுக்கி வைத்திருந்தவர் யாழில் கைது, குற்றத்தடுப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழ் விரிவுரையாளரின் கொலை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, குருதியை உறைய வைக்கும் கொடூரம், நான் கழுத்தை நிறுத்தேன், மகள் காலை அமைக்கி பிடித்தார், விரிவுரையாளர் கொலையில் மருமகன் வாக்குமூலம். யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி தயாளினி திலீபனின் கொலை தொடர்பில் அவரது மகளும் மருமகனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொண்டதில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்று அந்த செய்தி. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், விரிவுரையாளர் தயாளினியின் உடலம் நேற்று நல்லடக்கம், இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள மகளுக்கும் சந்தர்ப்பம். படுகொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி தயாளினி திலீபனின் இறுதிக்கிரியைகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிகள் நடைபெற்று அங்கிருந்து பூத உடல் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்துக்கு எடுத்து வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன்போதும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து அங்கிருந்து பூத உடல் யாழ்ப்பாணம் கோம்பையன்மணல் மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மன்றில் ஆஜரானார். அத்துடன் தாயின் இறுதிக்கிரிய நிகழ்வில் பங்கு கொள்ள கைது செய்யப்பட்டுள்ள விரிவுரையாளரின் மகளுக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு மன்றிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மன்று அதற்கு அனுமதி அளித்திருந்த நிலையில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்ற கோம்பையன்மணல் மயானத்துக்கு கொலை சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருந்தார். இதன்போதும் ஊடகவியலாளர்களை புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் எனவும் அது சட்டமுரணான விடயம் எனவும் சட்டத்தரணி சுமந்திரனால் அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக, ஈரானின் தாக்குதலை படம் பிடிக்க முனைந்த இலங்கையர்கள் காயமற்ற செய்தியும், பதுக்கி வைத்திருந்த எரிபொருட்கள் மீட்பு, ஊரளவில் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தங்க நகைகளை களவாடிய பின் பெண்களை கிணற்றில் வீசிய குற்ற கும்பல் அதிரடி கைது. பெண்களின் தங்க நகைகளை அபகரிக்கும் நோக்குடன் மயக்க மருந்து கொடுத்து நகைகளை அபகரித்த பின்னர் அவர்களை பாழடைந்த கிணறுகள் மற்றும் வயல்வெளிகளில் வீசிய 5 கொண்ட கும்பலை மட்டக்களப்பில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து ஒரு பெண் சடலமாகவும் மற்றொரு பெண் உயிருடனும் கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டிருந்தனர். குறித்த சம்பவம் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் லலித் லீலரத்தினமின் தலைமையில் தீவிர விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டன. அதன் பிரகாரம் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவர் மற்றும் கிழக்கு மாகாண விசேட குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி மேனன் தலைமையிலான அதிகாரிகள் CCTV காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொண்ட துரித விசாரணைகளின் பிரகாரம் பந்தார்மூலை பகுதியில் மறைந்திருந்த 25 வயதுடைய பெண் ஒருவரை முதலில் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 34 வயதான குறித்த பெண்ணின் கணவர் மற்றும் பெண்ணின் 22 வயது தம்பி என இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு நகரில் அடகு வைத்த நகையை மீட்டுக் கொண்டு வவுணதீவு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் குழந்தையுடன் பஸ்ஸுக்காக காத்திருந்த இளம் தாயை குறைந்த வாடகையில் அழைத்து செல்வதாக கூறி ஓட்டோவில் ஏற்றியிருக்கிறார்கள். அந்த தாய்க்கு வழியில் மயக்க மருந்து கலந்த பழச்சாறு கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர் மயக்கமடைந்ததும் அவரது கழுத்திலிருந்து 5 பவுன் தாலிக்குடி மற்றும் 1 பவுன் தங்கச்சங்கிலியையும் பறித்துள்ளனர். பின்னர் குழந்தையை வயல் பகுதியில் வீசிவிட்டு மயக்கமடைந்த தாயை பாலடைந்த கிணற்றுக்குள் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் அதே பாணியில் மயக்கமருந்து கொடுத்து நகைகளை திருடி கொண்டு கிணற்றில் வீசியதாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளமையும் விசாரணைகளில் உறுதியாக இருக்கிறது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 ஓட்டோ, கார், மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று மன்றில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார்கள் என்ற செய்தி
அதேபோல பேருந்து கட்டணங்கள் இன்று அதிகரிக்கப்படலாம், பரபரப்புக்கு மத்தியில் கூடுகிறது அமைச்சரவை என்ற செய்தியோடும் தேவையற்ற நுகர்வுகளை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனப்படுத்துங்கள், பொதுமக்களிடம் அரசாங்கம் கோரிக்கை. நாடு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். செய்தியும் நடுக்கடலில் தத்தளிக்கும் 3200 கப்பல்களும் மாலுமிகளும். கோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் நடுக்கடலில் சிக்கியுள்ள கப்பல்களில் உள்ள மாலுமிகளுக்கு குடிநீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்ற அந்த செய்தியும் விரிவுரையாளர் படுகொலை மகள் மருமகனுக்கு விளக்கமறியல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபர்களான விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகனை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இவை பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எரிபொருள் விலை சூத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. அரசாங்கத்தின் எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் தற்போதைய விலைகள் கணக்கிடப்படும் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கசடி சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ற செய்தியும் ஏனைய செய்திகளுக்குள் விவசாய உற்பத்தியில் பெரும் பாதிப்பும் விவசாயத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை. உரை இருப்புகள் போதிய அளவு உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் நீண்டகால அடிப்படையில் விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படலாம் என பேராதனை பல்கலைக்கழக விவசாயத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் என விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தியும் 37,000 மெட்ரிக் டன் டீசலுடன் வருகிறது மற்றும் ஒரு கப்பல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் நிலவிய குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக யாழ் மாவட்ட இராணுவத்தினரால் நேற்றைய தினம் இரத்த தானம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. நுகர்வோருக்கு இழைக்கப்படும் அநீதிகள் 1977 முறையிடலாம், நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ராஜன் கதிர்காமர் சவால் கிண்ணத்தை சுவீகரித்தது யாழ்ப்பாண கல்லூரி. 33வது ராஜன் கதிர்காமர் சவால் கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி 37 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் பெண்களுக்கான வலைப்பந்தாட்ட போட்டி அராலி சரஸ்வதி இந்து கல்லூரி சாம்பியன், நடேசுரா கால்பந்தாட்ட கிண்ணம் வடமராட்சி சொக்கர் பிரான்ஸ் வசமாகியது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க சுண்ணாகம் தாளையடி அரிகரபுத்திர ஐயனார் ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது என்றும் அதுரமான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதும் 2200 லிட்டர் டீசலுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் பள்ளத்தில் விழுந்தது கார் 4 படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. 2 மடங்காக உயரும் வானூர்தி கட்டணங்கள். மத்திய கிழக்கு நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் இலங்கையில் விமான கட்டணங்கள் முந்தைய விலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் திரிபோசா உற்பத்தியும் மீண்டும் ஆரம்பம், இலங்கை திரிபோசா நிறுவனம் தெரிவிப்பு. மூலப்பொருள் தட்டுப்பாடு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த திரிபோசா உற்பத்தி நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா நிறுவனம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. தடையின்றி எரிபொருள் விநியோகம், மின்வெட்டு குறித்து அச்சம் வேண்டாம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் எந்தவித தடைகளும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா உறுதிப்படுத்தியிருக்கிறார். செய்தி. மின்சார கேபிள்களில் சிக்கி வெளிநாட்டு பறவைகள் உயிரிழப்பு. மன்னார் மாவட்டத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த பிளமிங்கோ பறவைகள் 3 வங்காளை பிரதேசத்தில் சரணாலய பகுதி ஊடாக அதிவலு கொண்ட காற்றாலை மின்சாரம் கொண்டு செல்லும் கேபிள்களில் சிக்கி விபத்துக்குள்ளாகியது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான பறவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. விபத்துக்குள்ளாகிய பறவைகளில் 2 உயிரிழந்த நிலையிலும் 1 பலத்த காயங்களுக்கு மத்தியிலும் மன்னார் மாவட்ட வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு காயமடைந்த பறவைக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகள் உரிய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது வெளிநாட்டு பறவைகள் மன்னார் பகுதிக்கு வருகை தருவது காலங்காலமாக உள்ளது. இந்த பறவைகளை பாதுகாப்பதற்கு வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களங்கள் மற்றும் வனவிலங்கு திணைக்களம் போன்ற அரசு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. எரிபொருள் நெருக்கடி, பாடசாலைகள் மூடப்படாது, அமைச்சர் நலிந்த உறுதி என்ற செய்தியோடும் வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹார்மூஸ் நீரிணையை விடுவியுங்கள், கெடு விதித்த ட்ரம்ப் மறுக்கும் ஈரான். மத்திய கிழக்கில் தொடரும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹார்மூஸ் நீரிணையை விடுவிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுவித்த 48 மணி நேர கெடுவிற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி. அமெரிக்காவின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள நாம் தயார், கியூபா ஜனாதிபதி அதிரடி. இஸ்ரேல் மீது ஈரான் பாரிய ஏவுகணை தாக்குதல், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்ய யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். யாழ்ப்பாணம் அன்னசந்திர வீதியில் அமைந்துள்ள புகையிரத கடவை ஊடான போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ளதை கண்டித்தும்
குறித்த புகையிரத கடவைக்கு முன்பாக பொதுமக்கள் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் விளம்பரினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் இளம் பிள்ளைகளை பாதுகாக்க முன்வாருங்கள். தமிழினத்தின் எதிர்காலம், அந்த இனத்தின் இனத்துவ மக்களின் ஆற்றல், அந்த இனத்தின் இளம் சந்ததியை வழிப்படுத்துகின்ற பொறுப்பு எங்கள் வாழ்வியல் பண்பாடுகள் விழுமியங்கள் என்பன தொடர்பில் தனித்தும் கூட்டமாகவும் சிந்திப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. எம் தமிழினம் தொடர்பில் தற்போது வரும் அரசியல் வியாபாரம் மட்டுமே நடந்தாகிறது. மற்றும்படி எங்கள் இனம் சார்ந்து சிந்திக்கின்ற ஏற்பாடுகள் எதுவும் நம் மத்தியில் இல்லை. ஒரு காலத்தில் கிராமங்கள், கூட்டு குடும்பங்கள், சமூக கட்டமைப்புகள், உறவுகள், ஊரவர்கள் என அனைவரும் இளம் சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக இருந்தனர். ஆனால் யுத்தகால இடப்பெயர்வுகளும் நகரமயமாக்கலின் உள்நுழைவும் புலம்பெயர் தமிழர்களினோடு ஏற்பட்ட புதிய கலாச்சார பின்னணிகளும் சேர்ந்து எம் இளம் சந்ததியை தனிமைப்படுத்திவிட்டன. இது தவிர மாணவர்கள் மீது எங்கள் பாடசாலையில் காட்டிய கரிசனைகளும் கணிசமாக குறைந்து போயிருக்கிறது. இந்த நிலையில் மாணவர்களை குறிவைக்கும் போதை வியாபாரிகள் தங்களின் இலக்கை வெற்றிகரமாக கொண்டனர். போதைக்கு அடிமையாகி போன எங்கள் இளம் பிள்ளைகள் பற்றியோ, அன்று எதிர்காலத்தில் போதை வியாபாரிகள் விரிக்கும் வலைகளில் அகப்பட போகின்ற இளம் பிள்ளைகள் பற்றியோ நாம் யாவரும் கவனம் கொள்வதில்லை. தேசிய ரீதியில் போதை ஒழிப்பு நடவடிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுத்த போதிலும் உலகில் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலைகளும் அதனோடு நம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளும் போதைப் பொருள் ஒழிப்பை தாமதப்படுத்தியது போல் தெரிகிறது. உண்மையில் போதைப் பொருள் பாவனையால் சிங்கள சமூகம் அனுபவிக்கின்ற பாதிப்பு என்பதை விட நம் தமிழ் சமூகம் எதிர்கொண்டுள்ள பாதிப்பே மிகவும் பயங்கரமானது. எங்கள் இனத்தை பொறுத்தவரை படித்த பணவசதி படைத்த சமுதாயத்தில் உள்ள இளம் பிள்ளைகளை போதைப் பொருள் வியாபாரிகள் இலக்கு வைத்து தங்களின் காரியத்தை கனகச்சிதமாக செய்து முடிக்கிறார்கள். இதனால் மிக பயங்கரமான சம்பவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது விடயத்தில் நாம் விழிப்பாக செயற்பட தவறுவோமாயின் பெற்றதாய், பெற்றதந்தை, உற்ற உறவுகள் என்ற நிலைகளை கடந்தும் போதையின் கோர தாண்டவம் சன்னதம் ஆடுவது தவிர்க்க முடியாத விடயமாகிவிடும் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பேருந்து கட்டணங்களை உடனடியாக 15% அதிகரிக்க கோரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இராணுவத்தால் எரிபொருள். ரவிகரன் எம்பி கடும் காட்டம். தொடர்ச்சியாக முச்சக்கர வண்டி கட்டணம் 20 ரூபாவினால் அதிகரிப்பு. பெட்ரோல் விலையை அதிகரித்துள்ளமை கருத்தில் கொண்டும் முச்சக்கர வண்டிகளின் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணத்தை 20 ரூபாவினால் அதிகரிப்பதற்கும் அனுமதி வழங்குமாறும் முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் விளம்பரி நாளினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக வளைகுடாவில் நடைபெறும் போர் முடிவுக்கு வந்தாலும் நெருக்கடி உடனே தீராது, எரிபொருள் சிக்கனம் அவசியம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. போர் முடிவுக்கு வந்தாலும் நமது பொருளாதாரத்தில் போரின் தாக்கம் ஒரே இரவில் முடிந்து விடாது. ஒரு நாடாக நாம் நிச்சயமாக எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கின்றார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் விரிவுரையாளர் கொடூர கொலை, சந்தேக நபர்களுக்கு விளக்கம் அறியல். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும். ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. வீடொன்றில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு செம்பியம்பற்று வடக்கில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்ற அந்த செய்தியோடு எரிபொருள் கப்பல் வராததால் மின் உற்பத்தியில் நெருக்கடி, பாவனையை மட்டுப்படுத்த பொதுமக்களிடம் வேண்டுகோள். உலகளாவிய எரிபொருள் விநியோக கட்டமைப்பு பாதிப்படைந்துள்ளதால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் மற்றும் நெப்தா எரிபொருள் போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மக்கள் மின்சார பாவனையை மட்டுப்படுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். நாட்டுக்கு நாளையும் நாளை மறுதினமும் வரவிருந்த கச்சா எண்ணெய் கப்பல் வரவில்லை. நாளை மறுதினம் வரையே கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். இதனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் மற்றும் நெப்தா எரிபொருள் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இது ஒரு பெரும் பிரச்சனையாக அடுத்த மாதம் 12, 13ஆம் திகதிகளில் எரிபொருள் கப்பல் ஒன்று வரவுள்ளது. ஆனால் நெப்தா எரிபொருள் வராது. ஆகையால் நெப்தாவுக்கு பதிலாக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இனிவரும் காலங்களில் இரவு நேரங்களில் டீசல் மூலமே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். அதனால் ஒரு விளக்கையாவது அனைத்து வீதி விளக்குகளையும் அனைத்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பாடசாலைகளை மூட மாட்டோம், அரசாங்கம் உறுதி. எரிபொருள் நுகர்வை குறைக்கும் நோக்கில் பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்று
சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், எரிபொருள் விலை உயர்ந்ததால் நிரப்பு நிலையங்களுக்கு பம்பர் என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும், வதந்தி பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது என்ற தலைப்படலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், எங்களை தாக்கினால் உலகம் இருளில் மூழ்கும், ஈரான் சபாநாயகர் எச்சரிக்கை. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடாத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக பிராந்தியம் முழுவதிலும் உள்ள எரிசக்தி மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது உடனடியாக தாக்குதல் நடாத்தப்படும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்று அந்த செய்தியும், பஸ் கட்டணங்களும் உயரும், அமைச்சரவை ஆலோசனை என்ற தலைப்படலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பதுக்கிய எரிபொருள் யாழ்ப்பாணத்தில் மீட்பு என்ற தலைப்படலோடு ஒரு புகைப்படம் தாக்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், தேசிய பாதுகாப்பு போர்வையில் தகவல்களை மறைக்க முடியாது, கடற்படைக்கு நீதிமன்றம் உத்தரவு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்படும் விவரங்களை தேசிய பாதுகாப்பு என்ற காரணத்தை காட்டி தன்னிச்சையாக மறுக்க முடியாது என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், வெளிநாட்டு கொள்கையில் அரசாங்கம் சறுக்கல் நிலை, கபீர் காசிம் தெரிவிப்பு. மத்திய கிழக்கு போர் சூழலில் இலங்கை அரசாங்கம் கடைபிடிக்கும் வெளிநாட்டு கொள்கையை உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், எரிபொருள் ஒதுக்கீட்டு சீரின்மையால் தனியார் பஸ் சேவை முடங்கலாம், சங்க தலைவர் கெமுனு தெரிவிப்பு. தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு இதுவரை முறையாக சீர் செய்யப்படவில்லை. இது தொடர்பாக முறையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பேருந்து போக்குவரத்து சேவை ஸ்தம்பிதம் அடையக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், அரசாங்கத்துக்குள்ளேயே ஏகபோக மாபியாக்கள் மனோ கணேசன் எம்பி சுட்டிக்காட்டுகின்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக புதிய அரசியல் அத்தியாயத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி கைகோர்க்கும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இலங்கையின் இரு பிரதான அரசியல் சக்திகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஒன்றிணைந்து நாட்டை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கான புதிய மக்கள் முகாம் ஒன்றை வலுப்படுத்தும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, திரிபோசா உற்பத்தி மீண்டும் ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஓட்டோ கட்டணத்தை அதிகரிக்க கோரிக்கை என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு பிளந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.